வணக்கம். இன்றைய நமது ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம். நாம இன்னைக்கு டாக்டர் எட்வர்ட் பாட்ச் பத்தி பேச போறோம். குறிப்பா 1936ல இங்கிலாந்துல வாலிங்ஃபோர்ட்ங்கிற இடத்துல அவர் கொடுத்த 2 விரிவுரைகள் பத்தி. ஆமா, இந்த விரிவுரைகள் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது மூலிகை மருத்துவம், மனநிலை, உடல் நலம் இதுக்கெல்லாம் இருக்கிற தொடர்பு பத்தினா அவரோட கடைசி கட்ட எண்ணங்களை காட்டுது. சரி, நம்ம கிட்ட அந்த விரிவுரை குறிப்புகள் இருக்கு. அதை வச்சுதான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். முக்கியமா பாட்சோட அந்த சிகிச்சை முறை எவ்வளவு எளிமையானது, எல்லாரும் எப்படி பயன்படுத்தலாங்கிறத புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவோம். இது ஒரு விரிவான அரசலா இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா. செப்டம்பர் 24, 1936 அது பாட்சோட 50வது பிறந்த நாள். அதோட அவரோட அந்த 38 மலர் மருந்துகள் பத்தின புத்தகம் தி 12 ஹீலர்ஸ் அண்ட் அதர் ரெமெடிஸ் அதோட ஃபைனல் எடிஷன் வெளியான நாளும் கூட. ஓ, அப்படியா? ஆமா. அதுல ஒரு விரிவுரை பொதுமக்களுக்காகவும் இன்னொன்னு மேசன்ஸ்காகவும் கொடுத்திருக்காரு. மேசன்களா? அவங்க ஒரு சகோதரத்துவ அமைப்பு, தத்துவம், குறியீடுகள் மேல ஆர்வம் உள்ளவங்க. இதுல இருந்து பாட்ச் தன்னோட வேலைக்கு ஒரு தத்துவவாத பார்வையும் கொடுத்திருக்காருன்னு புரியுது. அப்போ 2 குரூப்புக்கும் பேசினதுல மொழி நடை கொஞ்சம் வேற மாதிரி இருந்தாலும் மைய கருத்து ஒண்ணுதான் இல்லையா? ஆமா, கரெக்ட். அதாவது குணப்படுத்துற சக்தியை எல்லார் கைக்கும் கொண்டு போகணுங்கிறது. நோய் குணமாகிறது அவ்வளோ சிக்கல் இல்ல, அது நம்ம உணர்வுகள், நம்ம மனநிலையோட சம்பந்தப்பட்டதுங்கிறது தானே அவரோட முக்கிய புள்ளி. மிகச்சரியா சொன்னீங்க. அதைத்தான் அவர் ரொம்ப வலியுறுத்துறார். அவர் முதல்ல சொல்றது இந்த மூலிகை மருத்துவம்ங்கிறது நேத்து வந்தது இல்ல. ஆமா, அதுக்கு பெரிய வரலாறு இருக்குல்ல. பல ஆயிரம் வருஷங்களா இந்தியர்கள், எகிப்தியர்கள், கிரேக்கர்கள், ரோமானியர்கள்னு பல நாகரிகங்கள் இயற்கைய மூலிகைகளை நம்பி இருக்காங்க. இங்கிலாந்துல கூட அவர் சொல்றாரு இல்லையா, நிக்கோலஸ் கல்பெப்பர் பத்தி. ஆமா, சில தலைமுறைக்கு முன்னாடி வரைக்கும் வீட்டு வைத்தியம்னா மூலிகை தான். நிக்கோலஸ் கல்பெப்பரோட 300 வருஷ பழமையான புத்தகம் இன்னிக்கும் இருக்கு, மதிக்கப்படுது. அப்ப பாட்சோட வாதம் என்னன்னா, இத்தனாயிரம் வருஷமா இத்தனை பேர் நம்பி இருக்கிறாங்கன்னா அதுல ஏதோ உண்மை இருக்கணும். அதேதான். இயற்கையிலிருந்து காத்து, வெளிச்சம், உணவு, தண்ணி எல்லாம் கிடைக்குதுன்னா நோயை குணப்படுத்த வழியும் அங்கே இருக்குன்னு அவர் நம்பினாரு. கேட்க ரொம்ப லாஜிக்கலா தான் இருக்கு. அந்த நம்பிக்கையில தான் அவரோட சிஸ்டம் உருவாகுது. அதோட நன்மைகளையும் அவர் சொல்றார். ஒன்னு, மருந்துகள் எல்லாமே அழகான பூக்கள், செடிகள், மரங்கள்ல இருந்து, அதாவது விஷத்தன்மை இல்ல. எவ்வளவு சாப்பிட்டாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாரு. ஆமா. 2வது, வெறும் 38 மருந்துகள் தான், மத்த சிஸ்டம் மாதிரி நூத்துக்கணக்குல இல்ல. ஆமா, இது ஒரு பெரிய விஷயம். தேர்ந்தெடுக்கிறது சுலபம், ரொம்ப ரொம்ப சுலபம். 3வது, மருந்தை தேர்ந்தெடுக்கிற முறை, அதுவும் ரொம்ப சிம்பிள். மருத்துவ அறிவு தேவையில்லைன்னு கூட சொல்றாரு. ஆமா, அதான் முக்கியம். சாதாரண மக்கள் கூட புரிஞ்சுக்க முடியும். 4வதா, இதோட ரிசல்ட்ஸ், மத்த வைத்தியம் பலன் தராத இடத்துல கூட இது ஜெயிச்சிருக்குன்னு அவர் சொல்றார். ஆயிரக்கணக்கான பேர் குணமடைஞ்சிருக்காங்கன்னு குறிப்புகள்ல இருக்கு. இதுல அவர் திரும்ப திரும்ப சொல்ற ஒரு விஷயம் இருக்கு. இந்த முறைய பயன்படுத்த மருத்துவ அறிவு தேவையே இல்ல, என் நோயோட பேர் கூட முக்கியம் இல்ல. இதுதான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நோய் அல்ல, நோயாளிய முக்கியம் அப்படிங்கிறார. அதேதான். இதுதான் அவரோட தாரக மந்திரம். ஒரு உதாரணம் சொல்றாரு தட்டமை பத்தி. ஆமா, அது ரொம்ப நல்ல உதாரணம். ஒரே தட்டமை தான், ஆனா டாமிக்கு வந்தா எரிச்சல், சிசிக்கு வந்தா தூக்க கலக்கம். ஜானிக்கு அரவணைப்பு தேவைப்படலாம், பீட்டர் பயப்படலாம், பாபி தனியா இருக்க விரும்பலாம். சரியா சொன்னீங்க. பாஷ் கேக்குறார், நோய் ஒண்ணுதான், ஆனா பாதிப்பு ஆளுக்கால் மாறுபடும் போது அந்த நோய்க்கு மட்டும் எப்படி சிகிச்சை கொடுக்க முடியும்? அதுவும் சரிதான். அதுக்கு பதிலா டாமி, சிசி, ஜானி, பீட்டர், பாபி இவங்களோட அந்த நேரத்தை மனநிலைக்கு சிகிச்சை கொடுத்தா அவங்க சரியாயிடுவாங்க, தட்டமையும் போயிடும். இதுதான் கான்செப்ட். அப்போ நோயாளியோட மனநிலை, அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்கங்கிறது தான் மருந்து தேர்ந்தெடுக்க முக்கியமான வழிகாட்டி. மிகச்சரியா சொன்னீங்க. இதுதான் கீ பாயிண்ட். இது நோய் வந்த பிறகு மட்டும் இல்ல, வரதுக்கு முன்னாடியுமா? ஆமா, அதையும் சொல்றார். ஒருத்தர் ஏதோ சரியில்லையே இன்னைக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது கொஞ்சம் டல்லா இல்ல எரிச்சலா, ஆமா, காரணமே இல்லாம கவலையா, ஆமா, அந்த மாதிரி நேரத்துல அந்த மனநிலைக்கு ஏத்த மருந்து கொடுத்தா வரப்போற பெரிய நோயை தடுக்க முடியுங்கிறார். ஓ, இது ஒரு மாதிரி எமோஷனல் ஹைஜீன் மாதிரி சொல்றீங்க. அதேதான், நல்ல வார்த்தை. பல்லு வளர்க்குற மாதிரி மனச அப்பப்ப சரி செஞ்சுக்கிறது. தடுப்பு முறை எப்பவும் நல்லது இல்லையா? ஆமா, வர்றதுக்கு முன்னாடியே தடுக்கிறது நல்லதுதான். சரி, ரொம்ப நாளா உடம்பு சரியில்லாம இருக்கிறவங்களுக்கு இது எப்படி? அவங்களுக்கு ஏதாவது நம்பிக்கை இருக்கா? கண்டிப்பா. பாட்ச் அதுல ரொம்ப உறுதியா இருக்கார். எவ்ளோ நாள்பட்ட நோயா இருந்தாலும் குணமடைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றார்.
குணப்படுத்த முடியாத நோயின்னு எதுவுமே இல்லைன்னு சொல்றதா குறிப்புல இருக்கு. ஆமா, அது அவரோட அசைக்க முடியாத நம்பிக்கை. ஏன்னா பயங்கரமான நோய்கள்ல இருந்தவங்க கூட குணமாகி இருக்கிறத அவர் பார்த்திருக்காரு. குணமாகிறது நோயை விட அந்த நபரை பொறுத்ததுங்கிறார். அப்போ நீண்டகால நோய்களுக்கும் சிகிச்சை முறை அதேதானா? மனநிலைய பார்க்கணுமா? ஆமாம், அடிப்படை ஒண்ணுதான். நோயாளி எப்படி உணர்கிறார்? மனச்சோர்வா, பயமா, எரிச்சலா, நம்பிக்கை இல்லாம இருக்காரா, மத்தவங்க துணை வேணுமா, இல்ல தனியா இருக்கணுமா? அந்த மனநிலைக்கு பொருத்தமான மருந்து. அதேதான். அந்த மனநிலையை கவனிச்சு அதுக்கு ஏத்த மருந்த கொடுக்கணும். அந்த எதிர்மறை உணர்வுகள், பயம், சோர்வு மாதிரி அத விலகும்போது உடலும் தானா சரியாவும், நோயும் போகும். நோயாளி மறுபடியும் நார்மல் ஆகும்போது நோயும் போயிடும். இது வெறும் உடல் நோய்களுக்கு மட்டும்தானா? இல்ல சின்ன சின்ன பிரச்சனைகள், தலைவலி, சளி மாதிரி அதுக்கெல்லாம்? அதுக்கும் பாத் சொல்றார். உண்மையில பெரிய நோய் இல்லாம இருக்கலாம். ஆனா அடிக்கடி தலைவலி, சளி, அஜீரணம், ஆஸ்துமா, தூக்கமின்மை இப்படி சின்ன சின்ன தொந்தரவு இருக்கிறவங்களுக்கும் இது உதவுங்கிறார். அது மட்டும் இல்ல, நல்ல ஆரோக்கியமா இருக்கிறவங்களுக்கும் சில மனப்போராட்டங்கள் இருக்குமே. ஆமா, அதையும் பேசுறாரு. வேலைய சரியா செய்யணுமேங்கிற ஒரு அதீத கவலை, இல்லனா ரொம்ப உற்சாகமாகி டயர்ட் ஆகிறது. தோல்வி பயம், மத்தவங்கள விட நாம கம்மின்னு நினைக்கிற எண்ணம், என்ன வேணும்னே தெரியாம குழம்புறது. அன்பானவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற பயம், பதட்டம், கூச்சம் இதெல்லாம் நோய் இல்ல, ஆனா சந்தோஷமா இருக்க விடாது. ஆமாம். இந்த மாதிரி நிலைகளுக்கும் பாச் மலர் மருந்துகள் தீர்வு தரும்னு சொல்றாரு. இது அவரோட பார்வை எவ்ளோ விரிவானதுன்னு காட்டுது. வெறும் உடம்பு இல்ல, முழு மனுஷனையும் பார்க்கறார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இப்போ அந்த பயம் பத்தி சொன்னீங்களே, அதுக்கே 5 மருந்து இருக்குன்னு, அத கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாமா? அது அவரோட நுணுக்கத்தை நல்லா காட்டும்னு நினைக்கிறேன். நிச்சயமா, அது ரொம்ப முக்கியமானது. முதலாவது ராக்ரோஸ். ராக்ரோஸ். இது திடீர்னு ஒரு விபத்து, இல்ல திடீர்னு ஒரு கடுமையான நோய், அந்த மாதிரி ஒரு அவசர நிலைமையில வர்ற பயங்கரமான பயம், திகில், பீதி. பாறைகள்ல வளர்ற மஞ்சள் பூ இல்லையா? ஆமா, அந்த மாதிரி தீவிரமான பீதிக்கு ராக்ரோஸ். பாத் சொல்றார், சில நிமிஷங்கள்லயோ மணி நேரங்கள்லயோ இது நல்ல பலன் கொடுக்கும்னு. சரி, ரெண்டாவது மிமுலஸ். இது அன்றாட வாழ்க்கையில வர்ற பயங்கள், ஆனா காரணம் தெரியும். அதாவது பயங்களுக்கு. ஓ, இதுக்கு காரணம் இருக்கு. ஆமா, இது ராக்ரோஸ் மாதிரி திகில் இல்ல, ஆனா வாழ்க்கைய பாதிக்கிற பயம். இது நீரோடை பக்கம் வளர்ற செடி. சரி, மூணாவது ஆஸ்பன் சொன்னீங்க. ஆமா, ஆஸ்பன். இதுக்கு காரணம் சொல்ல முடியாது. என்னன்னே தெரியாம ஏதோ கெட்டது நடக்க போகுதுங்கிற மாதிரி ஒரு தெளிவில்லாத பயம், ஒரு அமானுஷ்யமான பயம்னு கூட சொல்லலாம். விவரிக்க முடியாத பயம். அதே. இந்த மாதிரி தெரியாத பயங்களுக்கு ஆஸ்பன் மரத்தோட மருந்து உதவும். இது நிறைய பேருக்கு ஆச்சரியமா நிவாரணம் கொடுத்திருக்குன்னு பாச் சொல்றார். இப்ப இருக்கிற பொதுவான ஆங்ஸைட்டி மாதிரி இது. நாலாவது செரி ப்ளம். அது கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. ஆமா, செரி ப்ளம். இது நம்ம மனசோட கண்ட்ரோல் போயிடுமோ, நாமளே ஏதாவது தப்பா செஞ்சுடுவோமோ, இல்லனா மன அழுத்தம் தாங்காம ஏதாவது பண்ணிடுவோங்கிற பயம். ரொம்ப தீவிரமான உணர்வு இது. ஆமா, அந்த நிலைமையில இருக்கிறவங்களுக்கு செரி ப்ளம் மரத்தோட மருந்து மன உறுதியையும் அமைதியும் கொடுக்கும்னு பாச்சு விளக்குறாரு. மனசு கைமீறி போற பயத்தை போக்க இது உதவும். சரி, கடைசி ஒண்ணு, ரெட் செஸ்னட். ரெட் செஸ்னட். இது நமக்காக இல்ல, மத்தவங்களுக்காக, குறிப்பா நமக்கு ரொம்ப வேண்டியவங்களுக்காக அளவுக்கு அதிகமா கவலைப்படுறது. அவங்களுக்கு ஏதாவது கெட்டது நடந்துடுமோன்னு எப்பவும் பயந்துட்டே இருக்கிறது. அதேதான். இது செஸ்னட் மரத்தோட சிவப்பு பூக்கள். மத்தவங்க மேல அக்கறை நல்லதுதான், ஆனா அதுவே பயமா மாறும்போது இந்த மருந்து இயல்பா சிந்திக்க உதவும். அடங்கப்பா, ஒரே பயங்கர உணர்வுக்குள்ள இவ்வளவு வித்தியாசங்களா? பாட் சொல்ல மாதிரி இத பிரிச்சு பார்க்க முடிஞ்சா மருந்து தேர்ந்தெடுக்கிறது சுலபம்தான் போல. ஆமா, இந்த 5மே தனித்தனியா தெரியுது இல்லையா, அதனால சுலபம்ங்கிறாரு. இது ஒரு உதாரணம் தான். இதே மாதிரி மத்த உணர்வுகளுக்கும் தனித்தனி மருந்துகள் இருக்கு. நிச்சயமா. நிச்சயமற்ற தன்மை, தனிமை உணர்வு, அதீத உணர்திறன், மனச்சோர்வு, இப்படி பல பிரிவுகள் இருக்கு. அந்தந்த மனநிலைய சரியா புரிஞ்சுக்கிட்டா மருந்து ரெடி. குணம் நிச்சயம்ங்கிறது தான் பாச்சோட நம்பிக்கை. சரி, இப்ப அந்த மேசன்களுக்காக கொடுத்த 2வது விரிவுரைக்கு வருவோம். அதுல இன்னும் ஆழமா ஒரு ஆன்மீக பார்வையோட சொன்னதா சொன்னீங்க. நமக்குள் ஒரு முக்கிய மற்றும் அழியாத தத்துவம் வாழ்கிறதுன்னெல்லாம் சொல்றாரே. ஆமா, அந்த விரிவுரையில இன்னும் கொஞ்சம் ஆழமா போறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மூலிகைகள் நம்மளோட கவலை, பயம், குழப்பம் மாதிரி நெகட்டிவ் உணர்வுகளை நீக்குது இல்லையா,
அப்படி நீக்கும்போது நமக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக தத்துவத்தோட நம்மளோட உண்மையான ஆன்மா, நம்மளோட உயிர் சக்தின்னு வச்சுக்கலாம், அதோட நம்ம தொடர்பு இன்னும் தெளிவாகுது. ஓ, அப்ப அந்த உள்ளுணர்வோட அந்த ஆன்மாவோட தொடர்பு வலுப்படுறது தான் உண்மையான குணம்னு சொல்றாராம். மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த தெய்வீக தத்துவத்தோட நம்ம இணக்கம், ஹார்மனி அதிகமாகும்போது தான் உண்மையான ஆழமான குணம் கிடைக்குது. அப்ப உடம்பு அறிகுறிகளை விட ஆமா, அதனால தான் உடம்புல தெரியற அறிகுறிய மட்டும் பார்க்காதீங்க. நம்ம ஆன்மாவோட அமைதிக்கு எதிரா என்னென்ன மனநிலை இருக்குன்னு பாருங்க. மனச்சோர்வு, பொறுமையின்மை, கவலை, பயம், சந்தேகம், சகிப்புத்தன்மை இல்லாம இருக்கிறது, இதெல்லாம் கண்டுபிடிச்சு சரி செய்யணும்னு சொல்றாரு. இதுகள் நீங்கும்போது உடல் நலம் தானா சரியாகும். அதேதான், இந்த எதிர்மறை குணங்கள் போகும்போது உடல் நலம் தானாவே சீராகும். இந்த மூலிகைகள் நம்மளோட உண்மையான இயல்போட, அந்த உள்ளார்ந்த அமைதியோட இணைக்கிற வேலை செய்யுது. அதன் மூலமா குணப்படுத்துது. கேட்கவே ரொம்ப ஆழமா, அதே சமயம் எளிமையா இருக்கு. அப்போ குணப்படுத்துதல்ங்கிறது வெறும் உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. அது மனசோட சமநிலை, உள்ளுக்குள்ள இருக்கிற அமைதி, இதோட ரொம்ப சம்பந்தப்பட்டது. ஆமா, இது ஒரு முழுமையான பார்வை. உடல், மனம், ஆன்மா மூணும் பிரிக்க முடியாதபடி இணைஞ்சிருக்குங்கிறத காட்டுது. டாக்டர் எட்வர்ட் பாச்சோட இந்த வாலின்ஃபோர்ட் விரிவுரைகள் உண்மையிலே குணப்படுத்துதல் பத்தின ஒரு வித்தியாசமான ஒரு மாற்று பார்வையை நமக்கு தருது. நோயோட பேருக்கோ உடல் அறிகுறிக்கோ முக்கியத்துவம் தராம, நோயாளி எப்படி உணர்கிறார், அவரோட மனநிலை என்னங்கிறத மையமா வச்சு ஒரு எளிய இயற்கையான முறையை அவர் முன் வச்சிருக்கார். ஆமா, பயம், சந்தேகம், கவலை மாதிரி உணர்வுகளை சரி செஞ்சா உடல் நலமும் மேம்படுங்கிறது தான் இதோட அடிநாதம். பாச்சோட முறை ஒரு வகையில அந்த குணப்படுத்துற அதிகாரத்தை திரும்ப சாதாரண மக்களுக்கே கொடுக்கற மாதிரி இருக்கு இல்லையா? நிச்சயமா, அது ஒரு பெரிய புரட்சிகரமான சிந்தனை. மருத்துவ அறிவு தேவையில்ல, இயற்கையான கெடுதல் இல்லாத மருந்துகள், மனநிலைய வச்சு சுலபமா தேர்ந்தெடுக்கலாம். இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் அவங்க ஆரோக்கியத்தை அவங்களே பாத்துக்க முடியுங்கிற நம்பிக்கையை தருது. உடல் நலத்துக்கும் மனநலத்துக்கும் இருக்கிற அந்த ஆழமான தொடர்பை இது மறுபடியும் நமக்கு ஞாபகப்படுத்துது. உண்மைதான், பிரிக்கவே முடியாத தொடர்பு. சரி, இந்த விரிவான அலசலுக்கு பிறகு நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி. நோயை குணப்படுத்துறதுல நம்ம மனநிலைகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் எவ்வளோ முக்கிய பங்கு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்ம நல்லா இருக்கணும்னா உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிற மாதிரி நம்ம மனசையும் சமநிலையாவும் அமைதியாவும் வச்சுக்கிறது முக்கியம்னு நீங்க கருதுறீங்களா? யோசிச்சு பாருங்க. இந்த ஆழமான பார்வையில எங்களோட இணைஞ்சிருந்ததுக்கு ரொம்ப நன்றி.